இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பழங்காலத்து ஞானம். ஆனா அது நம்ம இன்றைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு அழகா பொருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரோஸ் செய்யற வேலைகள், நம்மளோட கடமைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா சில சமயம் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இது போதுமா அப்படின்னு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு எப்படின்னு தோணியிருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட சின்னி பயணத்தோட ஆரம்பம். நம்ம மனசுல வர்ற இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஒரு பழங்காலத்து ஞானத்துல பதில் இருக்கான்னு பாப்போமா? இப்போ நான் சொல்ல போற இந்த வரிகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதோட அர்த்தம் என்னன்னா, மனசுல அன்பு இல்லாம வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு வறண்டு போன பாலைவனத்துல பட்டுப்போன மரம் ஒண்ணு மறுபடியும் துளிர்விட முயற்சி செய்யறது மாதிரி. யோசிச்சு பாருங்க, அது சாத்தியமா? வாங்க இந்த ஆழமான கருத்தை ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த கதை அஞ்சலியோட கதை. வாங்க அவங்க உலகத்துக்குள்ள போலாம். இவங்க தான் அஞ்சலி. ரொம்ப பொறுப்பானவங்க. தன்னோட கடமைகளை ஒரு நாளும் தப்பில்லாம கரெக்டா செய்வாங்க. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அவங்க வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியும். அவங்க வீடு, அவங்க வேலை எல்லாமே ரொம்ப நீட்டா திட்டமிட்டபடி நடக்கும். அவங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருந்துச்சு, எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான். ஆனா இவ்வளவு கச்சிதமா இருந்தும் அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை. எல்லாம் இருந்தும் சந்தோஷம் மட்டும் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்களோட இந்த மனநிலையை புரிஞ்சுக்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி செடிக்கு தண்ணி ஊத்துறத ஒரு வேலையா தான் பார்த்தாங்க. அவங்களோட கேலண்டர்ல அது ஒரு டாஸ்க். தண்ணி ஊத்தணும், வெயில்ல வைக்கணும், அது வளரணும், அவ்வளவுதான். அது ஒரு மிஷின் மாதிரி செய்யற வேலை. ஆனா பாருங்க, அந்த ஜன்னல் ஓரத்துல இருந்த குட்டி செடி அது சாகல, ஆனா வளரவும் இல்ல. ஏதோ உயிர் வாழ்ந்துச்சு, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அஞ்சலிய மாதிரியே. ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன விஷயம் எல்லாத்தையும் மாத்துச்சு. நம்ம கதையோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அன்னைக்கே அவங்களோட அக்கா பொண்ணு மாயா வீட்டுக்கு வந்திருந்தா. அஞ்சலிக்கு அது ஒரு கடமை, ஆனா மாயாவுக்கு அது ஒரு உயிருள்ள நண்பன். அவன் அந்த செடியோட இலைகளை மெதுவா தொடச்சு விட்டு அதுக்கு சன்னின்னு ஒரு செல்ல பேரும் வச்சா. இதுல இருந்தது கடமை இல்ல, பாசம். சரி, இந்த சின்ன பாசம் ஏதாவது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பொண்ணு காட்டின அன்பு வருஷக்கணக்கா இயந்திரமா ஓடிக்கிருந்த ஒரு வாழ்க்கையை மாத்த முடியுமா? சில நாள் கழிச்சு அஞ்சலி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. அந்த செடியில சின்னதா ஒரே ஒரு புது பச்சையில துளிர் விட்டிருந்தது. ஒன்னே ஒண்ணுதான், ஆனா அது ஒரு ஆரம்பம். அந்த ஒரு இலை அஞ்சலியோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு விதையா இருந்துச்சு. அந்த செடிக்கு அவங்க காட்ட ஆரம்பிச்ச அந்த அன்பு இருக்கே, அது மெதுவா அவங்க வாழ்க்கையோட மத்த இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சிரிச்சாங்க, அம்மாவுக்கு சும்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஃபோன் பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? நம்ம முதல்ல கேட்ட அந்த வரிகளோட அர்த்தம் இப்ப புரியுதா? அன்பு இல்லாத வாழ்க்கைன்னா நீங்க இருக்கலாம், உயிர் வாழலாம், ஆனா உண்மையா செழிச்சு வளர முடியாது. அது ஒரு பாலைவனத்துல இருக்கிற பட்டுப்போன மரம் மாதிரி தான். ஆனா அதே வாழ்க்கையில ஒரு சின்ன அன்பு கலக்கும்போது அதுதான் உண்மையான வளர்ச்சியை கொடுக்குது. சரி, இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட. இன்னைக்கு நீங்க யாருக்காவது இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களோட அன்பை கொடுத்து அதை மலர வைக்க போறீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அந்த சன்னி எதுவா இருக்கலாம்.